கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்து மணி என்கிற சகோதரருக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மனைவி வசந்தா, அவங்களுடைய காலில் இருக்கிற முட்டு வலி எல்லாம் மாறணும்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ள யாருக்காவது பலவீனங்கள் இருக்குமே ஆனால் உங்களுக்காகவும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய பலவீனங்களையும் கத்த மாற்றுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அன்பு சகோதரர் மணி, அவங்களுடைய மனைவி வசந்தாவுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் ஒரு விசை மனம் இறங்கி அவங்களுடைய முட்டில் இருக்கிற வலி வேதனைகள் எல்லாம் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் ஆளுகை கோப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் பொறுப்படுத்தி கொள்ளுவீராக. நீர் அப்படி செய்கிற உன்னத கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யார் வீடுகளில் பலவீனமாக இருக்கிறார்களோ சுகம் உண்டாகட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எதை குறித்தும் கலங்காதே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை மனுஷன் சொன்னால் ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும். கலக்கத்தில் மனுஷன் சொன்னால் ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் இதே ஆண்டவர் சொல்கிறார், எதை குறித்து கலங்காதேன்னு சொல்லி. அப்போ ஏன் நம்ம கலங்கணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. காரணம் இல்லாமல் ஏன் கலங்கணும்? ஏன் தெரியுமா? நம்மளை அறியாமலே நம்முடைய இருதயம் கலங்குது. நம்முடைய இருதயத்தை பிசாசு கலங்க பண்ணுகிறான். ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பாருங்க, ஒரு முறை திருநெல்வேலியில் கேலக்ஸி என்கிற மருத்துவமனையிலேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணும் பொழுதே அழுகை, கண்ணீர். சொன்னாங்க, ஐயா, டாக்டர்கள் முடியாது, உங்கள் கணவனை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா. என்ன பண்ணணும்னு தெரியாமல் கலங்கி போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது தான் ஐயா உங்களை குறித்து ஒரு சகோதரர் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கிறேங்க ஐயா. ஏசு என் கணவருக்கு உயிரை கொடுக்கணுங்கய்யா. எனக்கு 3 சின்ன பிள்ளைங்க. நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னா, என் மகளை பார்த்து சொல், கலங்காதே, அந்த மனுஷன் சாவது இல்லை, சொல் என்று சொன்னான். அன்பு சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறான், எதை நினைத்து கலங்காதீங்க. டாக்டர் சொன்னதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கணவர் சாவதில்லை. அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்க இருதயத்தில் இருந்த சிந்தையிலிருந்த கலக்கம் அடுத்த நிமிஷம் மாறியது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சகோதரர் உயிரோடு இருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கவனிக்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் கர்த்தர் மாற்றி போட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏன் நீங்கள் கலங்கணும்? ஏன் நீங்கள் கவலைப்படணும்? எதை குறித்து கலங்காதீங்க. உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவா. சங்கீதம் 42:5, சங்கீதம் 43:5, இந்த 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரிடத்திலிருந்து நன்மை கடந்து வரும்.
அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை கலங்க பண்ணுகிற மனுஷங்களாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அத்தனையையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். அப்போ ஏன் அதை நினச்சி நம்ம கலங்கணும்? நல்ல கவனிங்க. நம்மளுடைய நினைச்சு நம்மளை கலங்க பண்ணுகிறது தான் பிசாசனுடைய தந்திரம். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன், அந்த பிரச்சனையை நினச்சி நம்மளை அறியாமல் நம்மளுடைய இருதயத்தில் கலக்கம், நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயத்தில் கலக்கம், நம்மளை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், நம்மளை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டியது இல்லை. எத்தை குறித்து கலங்க வேண்டியது இல்லை, எத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கலங்கி தவிக்கிறாங்க. 1 நாள் 2 நாள், 1 வாரம் 2 வாரம் அல்ல, 40 நாட்கள் கோலியாத் என்கிற அரக்கன் வந்து நிற்பான். எல்லாரையும் பார்த்து கெக்கரித்து சொல்லுவான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வந்து சண்டை போடட்டும், அவன் ஜெயிச்சிட்டானா நானும் எங்கள் நாடு அவங்களுக்கு அடிமை. ஆனால் அதே இது நான் ஜெயிச்சிட்டா நீங்கள் எங்களுக்கு அடிமை. இதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கலங்கினாங்க. ஏன்? சமஸ்த இஸ்ரவேலிலேயே சவுல் தான் மிக கைட்டா ராஜ கம்பீரத்தோடு இருக்கக்கூடிய சவுல் கலங்குகிறான். ஆனால் சின்னவன், ரொம்ப சின்னவன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 32, 11 இந்த 2 வசனத்தை வாசித்து பாருங்க. இவன் நிமித்தம், இவனுடைய வார்த்தையின் நிமித்தம் உங்கள் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. நான் போய் யுத்தம் பண்ணுவேன். நல்ல கவனிங்களேன். ஒரு தாவீதே கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற கோலியாத் இடத்துல நான் போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவானே. ஆனால் உங்களை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? என் மகனே, என் அன்பு மகளே, நீ கலங்காதே, நான் போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டாரா? நிச்சயம் கர்த்தர் சொல்லுவா. சொன்னது மாத்திரமல்ல, கலங்க பண்ணின கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான். அந்த வீரன் செத்துட்டான் சொன்ன மாத்திரத்தில் பெலிஸ்தியர்கள் கலங்கி ஓடினார்கள். அத்தனை பேரும் செத்து மடிந்தார்கள். நான் உங்களுக்கு பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களை கலங்க பண்ணுகிற பிசாசு உங்களை விட்டு ஓட போகிறான். உங்களை கலங்க பண்ணுகிற மனிதர்கள் உங்களை விட்டு ஓட போகிறாங்க. எத்தனை நினைத்தும் கலங்காதுங்க. உங்களுடைய சிந்தையை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவா, ஆண்டவர் எனக்காக பெரிய காரியத்தை செய்வா, கர்த்தர் எனக்காக மகிமையானவைகளை செய்வா. நான் ஏன் கலங்கணும்? சொல்லி பாருங்க, கலக்கமாறும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்களை கலங்க பண்ணுகிற கோலியாத்தின் ஆவிகள், இவர்களை கலங்க பண்ணுகிற வியாதிகள், இவர்களை கலங்க பண்ணுகிற கடன் பிரச்சனைகள், இவர்களை கலங்க பண்ணுகிற தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் அத்தனையும், பண பிரச்சனைகள் அத்தனையும் மாறட்டும். ஆண்டவரே, இவருடைய கலக்கங்கள் மாறட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.